அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இச்சிறப்பான சபையில் உங்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அடைவதற்கு சுலபமான வழியாக கருதப்படும் தொழுகையின் சிறப்புகள் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அசிங்கமான காரியங்களிலிருந்து ஒருவனை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கலிமாவுக்கு பிறகு சிறந்த வணக்கமாக தொழுகையுள்ளது. தொழுகை என்பது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் கபருடைய மறுமையுடைய வாழ்வுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓர் வணக்கமாகவும் உள்ளது. நாளை மறுமையில் இபாதத்துக்களில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையாகும். தொழுகை சீராகும் போது ஏனைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். அது சீர்கெட்டுவிடும் போது எல்லா அமல்களும் சீர்கெட்டுவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட தொழுகையை என் உயிருள்ளவரை உறுதியாக தொழுது உன்னத சுவனத்தை உறுதியாய் அடைந்திட அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நன்றி.